பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு தவறான செய்தியை நாம் தமிழர் கட்சி கோவை வடக்கு மாவட்டம் நாம் தமிழர் கட்சியை கலைக்கப்பட்டது மாதிரி ஒரு பொய்யான செய்தியை ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டது. அதற்கு நாம் தமிழர் கட்சி முன்பை விட கோவை மண்ணில் மிக வீரியமாக பெரிதாக வளர்ந்து நிற்கிறது. சென்ற பாராளுமன்ற தேர்தலாகட்டும், அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும், ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான சதவீதத்தை எட்டி கொண்டிருக்கிறது. இதை பொறுக்க முடியாத சில களவாளிகளால் தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி போட்டு சொல்லி தவறான செய்தியை பரப்புறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கத்தான் நம்ம இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வடக்கு மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்களாக வந்திருக்கிறோம். இப்போ யாருமே கட்சியில இருக்கிறவங்க சொல்லக்கூடிய தகவலை நீங்க சொல்லக்கூடிய தகவல்களை செய்தியாளர்களாக செய்தி சேகரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவல்களை செய்தி சேகரிச்சு அது வெளிப்பாடு. நீங்க இப்ப பாக்குற நிர்வாகிகள் நிறைய பேர் பத்திரிகையாளருக்கு தெரியும். நீங்க நேற்று சொன்ன நிர்வாகிகள் ஏதோ ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ பார்த்திருக்கீங்களா? இருக்கலாம், ஆன்லைன்ல கார்டு வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். அண்ணா மாவட்ட செயலர் அண்ணன் 2021 தேர்தல் முடிஞ்சு கலைக்கப்பட்டுருச்சு. இந்த பொறுப்புகள் எல்லாமே கலைக்கப்பட்டு மண்டல செயலாளர் மட்டும்தான் இருக்காங்க. பொறுப்புகள் நிர்வாக பொறுப்பு புதுசாக போட்டு அண்ணன் ஒவ்வொரு மாவட்டம் சுற்றுப்பயணம் போட்டுட்டு இருக்காரு. நிர்வாகிகள்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்னமா? ஆமா, தலைமை மண்டல செயலாளர் தலைமையில நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிர்வாகி ஏற்கனவே போட்ட நிர்வாகிகளோட மறைமுக நிர்வாகிகளை வச்சு நாங்கள் அந்த வேலையை செஞ்சு கட்டமைப்பு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிர்வாகிகள் கூட்டமெல்லாம் போடல, பொதுக்கூட்டமா போட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுமில்ல? இல்ல நான் விடுங்க, பத்திரிகையாளருக்கு தெரியுமில்ல மாவட்ட செயலாளர் என்ன அதை வேலை செஞ்சிருக்காரு. அவங்க குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க சொல்லுங்க. அவரே எந்த பொறுப்புல இல்லைன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவரே செய்தி போட்டு வெளியேறிட்டாரு. எங்களுடைய பகுதி குழுவே வெளியேறிட்டாரு. உறுதிப்படுத்திக்கணும். நேற்று இல்ல கட்சி பொறுப்பு இல்ல பத்திரிகையாளர்களுடைய கடமையா அல்லது அவமானமா? சொல்லுங்க. உங்களுடைய செய்திகளை பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்கிறது கடமையா அவமானமா? கடமை. அப்புறம் சகோதரி அவமானம்ங்கிறாங்க. வடக்கு மாவட்ட தொடர்ச்சியா இருக்கிறாங்க. நான் களத்துல இருக்கிறேன். சொல்லணும்ல இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நீங்க 4 பேர் போனதை எப்படி ஒத்துக்கிறீங்க? உறுதிப்படுத்தல. தொடர்ச்சியா நீங்க களத்துல என்னை பாத்திருக்கீங்க. இருமா, யாரும் பேசாதீங்கம்மா. தொடர்ச்சியா நீங்க களத்துல பாத்திருக்கீங்க. பத்திரிகையாளர் தெரியும். நேற்று நீங்களும் பத்திரிகை அழைச்சு பேசுனீங்க. உங்களுக்கு தெரியும் களத்துல யார் நிக்கிறான்ட்டு. நான் மனசியால இல்லைன்னு சொன்னா கூட உங்களுக்கு தெரியும் களத்துல தொடர்ச்சி யார் நிக்கிறான்ட்டு. இந்த பிள்ளைங்க தெரியும், எல்லாருமே இந்த நிர்வாகிகள் தெரியும் களத்துல. இது நாங்க யாரும் போய் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க பொறுப்புல இருக்கீங்க, மாவட்ட செயலாளர் செய்தியாளர் பொறுப்புல இல்ல அப்படின்றீங்க. அது எப்படி? கட்சியில உள்ளாக்கப்படுது.
ஒரு சட்டமன்ற தொகுதியை 10 வார்டுகள் 10 பூத்துகளாக அண்ணன் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கும். ஆனா ஒரு தொகுதிக்குள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 10 தொகுதி அண்ணன் பிரிச்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன் மறு உட்கட்டமைப்பு போய்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ள. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது எழுச்சியோட திரும்ப வரும். அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு இருக்கிற வேலையில தான் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நிறைய மண்டல செயலாளர் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் வந்து மண்டல செயலாளர் இருக்காங்க. 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா 40 மண்டல செயலாளர் கட்சியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கீழே கட்சி வந்து மறு உட்கட்டமைப்பு உள்ளாயிடுச்சு. சரிங்களா? அதுல வந்து எந்த பொறுப்பும் கிடையாது, மாவட்ட பொறுப்பு எதுவுமே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உங்க கட்சிக்காரங்க தானே சார்? அவங்க கட்சிக்காரர் கட்சியில இருந்து விலகிட்டாங்க. ஆமா. அவங்க விலகும் போது என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவங்களுக்கு பிடிக்கல, அவர் வந்து அருந்ததியர்லாம் தவறா பேசுறாரு, இலவச உண்டாக்குற மாதிரி பேசுறாரு. அப்ப நாங்க வந்து மக்கள் அணுக முடியல. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தான் ஒரே இதுல வந்து ஜாதி பிரிவினை உருவாக்குறது பேசுறாரு. அவருடைய தவறான கருத்து. அண்ணன் பேசின பேச்சுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கு அண்ணன் விளக்கங்கள் நிறைய முறை கொடுத்துட்டாரு. வரலாற்று ரீதியான சான்றுகளும் கொடுத்துட்டாரு. அதனால அதை சம்பந்தம் நம்ம பேச வேண்டியதில்லை. அவருக்கு அந்த விடயம் பிடிக்கலங்கிறது சொல்லி விலகி இருக்கலாம். போனவரை பத்தி நாங்க கவலைப்படலைங்க. என்ன இங்க சிக்கல்னா, நாங்க கூண்டோட போயிட்டோம்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் சிக்கல். இங்க நாம் தமிழர் கட்சி இருக்குது. இதே மாதிரி கோவை மாவட்டம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி இருக்குது. உறவுகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை காட்டுறதுக்காக தான் இங்க வந்தோம். நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர்ல மண்டல செயலாளர்னு அப்போ நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்னு சொன்னவர்கள் வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்போ ஒரு கட்சியின் சார்பாக புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா அவர் மீது? அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல் வழிகாட்டு நான் செய்ய மாட்டேன். அண்ணன் என்ன சொல்றதோ அதை செய்வேன். எல்லாரும் வந்து கட்சியில வந்து ஸ்லீப்பர் செல்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆமா, அது அண்ணா சொல்றதுதான். ஸ்லீப்பர் செல்லர் தான். இன்னும் ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்லர் இருப்பாங்க. நாங்க ஏற்கனவே நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் நீங்க அனுப்புவோம். நேற்று ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னது என்னன்னா, நாங்க இப்போதைக்கு 20 பேர் நாங்க வடக்கு மாவட்டத்துல விலகிட்டோம். ஒட்டுமொத்த கோவையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றாரு. எல்லாருமே ஸ்லீப்பர் செல்கள் இன்னும் இருக்காங்க. இல்ல சரியா, உங்களுக்கு தெரியும். ஏதோ பத்திரிக்கை உட்காண்டோம் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. அருணுக்கு தெரியும் என்ன விஷயம்ட்டு. யார் களமாடிட்டு இருக்காங்க, யார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அருணுக்கு தெரியும். அண்ணன் முன்னாடி எல்லா பத்திரிகைகளும் தெரியும். சரிங்களா? அவரை நீங்க ஏதோ ஆர்ப்பாட்டத்திலே பார்த்ததா உண்டா? அதை நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். நேர்மையா பதில் சொல்லுங்க. இல்ல இதுல அண்ணா அவர்கள் கூட கேட்டாங்க, அருந்ததியருக்கு வந்து இத்தனை விழுக்காடு அப்படின்னு. அருந்ததிய மக்களும் வந்து மூட்டையிலே அடிமூட்டையா இருக்காங்க. அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உரிய சமூக நீதி வந்து கிடைக்கலதான். அவங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 விழுக்காடு 5 விழுக்காடு கூட கொடுங்க, அது தனியா எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றோமே தவிர 18 விழுக்காடு இந்திய அரசமைப்பு சட்டம் படி வழங்கியத அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பழைய சமூக மக்கள் பல்லர் சமூக மக்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு வந்து எடுத்து கொடுக்காதீங்க, தனி ஒதுக்கீடா கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. இதுல வந்து உறவுகள் வந்து தெளிவுபடுத்திக்கணும். நீங்க சொல்ல விரும்புறது என்ன? நாங்க சொல்ல விரும்புவது, நாம் தமிழர் கட்சி கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வலுவா இருக்குது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள், கட்டமைப்பு வேலைகள் மிக சிறப்பாக நடைபெற்று இருக்குது. நம்ம அதிக சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தி போயிட்டு இருக்குது. நாம் தமிழ் இன்னும் பலமா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் ஆனா இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல பேர் நாம் தமிழ் வெளியேறிட்டு இருக்காங்க. வட மாவட்டத்துல செய்தி வந்துட்டு இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கிறாங்களா, உறுப்பினர் பதவியில மட்டும் இருக்காங்க. அதாவது அண்ணன் சீமானுடைய தொடர்ச்சியாக அண்ணன் தமிழக அரசியல்ல மிக பேசப்படும் பொருளா இருக்காரு. அவருடைய கொள்கைகள், கட்சியுடைய கொள்கைகள் அதை பிடிச்சு போய் இன்னும் நிறைய உறவுகள் 2010 இருந்து இருக்கிற உறவுகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் விலகல போகல இருக்காங்க. இடையில் வந்தவர்கள் இடையில் சென்றார்கள். அவ்வளவுதான். பின்னாடி யார் கூண்டு விட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த நோக்கத்துக்காக இந்த நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க? அதாவதுங்க, பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து மிக நேர்மையாக தமிழகத்துல களமாடிட்டு இருக்குது. எல்லா விதத்திலும் கார்பரேட்டர்கள் எது களமாடுறோம், விவசாயிக்கு ஆதரவா நம்ம களமாடுறோம். இதெல்லாம் பிடிக்காத சக்திகள். சரிங்களா? அது வந்து நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது நாம் தமிழ் வென்றுச்சுன்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்பு பறி போயிடும். அதாவது ஊழல் செய்யறவங்க எல்லாத்தோட வாய்ப்பு பறி போகுங்கிற பயத்துலதான் நாம் தமிழுக்கு எப்படியோ வளரவிடாம தடுக்கிறாங்க. சீமான் வந்து அண்ணன் சீமான் வந்து இன்னும் இப்ப வரைக்கும் மக்களோட காலத்துல இருந்து மக்களுக்காக பாடுபட்டு இருக்காரு. அதை யாராவது மறுக்க முடியுமா? பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா
அதுக்கு பின்னாடி இருக்கும் சக்தி எது? சக்தி நிறைய சக்தி இருக்கு, நிறைய சக்தி இருக்கேன். எந்த ஒரு கட்சி இதுக்கு பின்னாடி நின்று இந்த வேலையை செய்யுது? அப்ப நீங்க ஏதோ ஒரு கட்சின்னு முடிவு பண்றீங்க அப்படியா? இல்ல இல்ல, அதாவதுங்க எங்களுக்கு 21 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியினுடைய மொத்த உறுப்பினர்கள் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. 2024 நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 லட்சம் பேர் இருக்காங்க. 3 ஆண்டுகள் 3 லட்சம் எண்ணிக்கை நாம் தமிழர் கட்சி அதிகப்படுத்திருக்கு. அதனால வந்து ஏன் விலகுறாங்க, எதுக்கு விலகுறாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலே 70 ஆண்டுகளுக்கு மேல 75 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டுல அரசியல் நடத்திட்டு இருக்கிற பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா இருக்குது. அதுக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு. நாங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், இனத்தின் விடுதலையே இறுதி லட்சியம், இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால வந்து இது அவர் பண்ணிருப்பாரா இவர் பண்ணிருப்பாரா அப்படின்னா வந்து திமுக நீங்களே சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான ஆட்சி நிர்வாகத்தை பார்க்கல. ஒட்டுமொத்தமா 2026 தேர்தலுக்கு வந்து நீங்க தயாராகுங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2024 மட்டும் 600க்கும் மேற்பட்ட படுகொலை நடந்திருக்கா இல்லையா? அவர் ஆட்சி நிர்வாகத்துக்கு சரியான ஆளா? அவர் ஆட்சி நிர்வாகம் சரியான ஆள் இல்ல. கட்சி திரும்ப 2026 வரணும்னு நினைக்கிறேன், திரும்ப ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன். நாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி பெரிய தடையா இருக்கும், உறுதியா தடையா இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை எதிர்க்கிறதுக்காக, திமுகவை இந்த வேரடி மண்ணோடு இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கிறதுக்காக நாங்க நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய வில்லன் அவங்கதான். அவங்களை உறுதியா நாங்க எதிர்ப்போம். நேரடியாக வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. எங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்க நேரடியா சீமான் எடுத்துக்க முடியறதில்ல. அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசியம் வந்து எங்களுடைய கொள்கையா இருக்கு. அதை வந்து இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களை தமிழ் தேசியத்தை மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு நிலையில மக்களும் இல்லை. மக்கள் அணுகிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் வந்து எங்களை வந்து அந்நியமா பாக்குறாங்க. அவர் அணுக முடியாததான் போயிட்டாரு, அணுகிறவங்களா இருக்காங்க. 1965 மொழிப்போர் போராட்டம் நடந்தது. 100க்கும் மேற்பட்ட உறவுகளை இதே சாலையில, இதே பொள்ளாச்சி சாலையில, மதுக்கரை சாலையில, பொள்ளாச்சியில 100கணக்கானவர்களை இந்திய ராணுவமே வந்து துப்பாக்கியால தொலைச்சு போட்டது உண்மையா இல்லையா? 4 வயசு குழந்தைய, பச்சிலம் குழந்தைய நெத்தி புட்டுல சுட்டது உண்மையா இல்லையா? இங்கதான் தமிழ் தேசியம் வளரணும். இது தமிழ் தேசியமான தமிழுக்காக 100கணக்கான பேரை ரத்தத்தோடையும் குருதியோடையும் மண்ணோடு மண்ணால் கலந்த மண் இந்த கொங்கு மண்ணு. இந்த கொங்கு மண்ணு தமிழ் தேசியம் வளராதா? கட்டாயம் வளரும். 2026 எங்கள் அண்ணன் வகாப் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில், எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையின் பேரில் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சி கோவை மண்ணை முடிந்தபடி. அதே மாதிரி ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பு எங்க இருக்கோ அங்க பாக்குறாங்க போவோம் அப்படின்னாரு. அதே வேளையில வலுவான கட்டமைப்பு வந்து திமுக வந்து வலுவான கட்டமைப்பு இருக்கிற மாதிரி வார்த்தையை சொல்லினாங்க. திமுக பின்னாடி இருந்து அவங்கள இருக்குதா அது அவரே நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவதுங்க இந்த பொருளை வேஸ்ட்னு முடிவுனதுக்கு அப்புறம் அது வேற வேலை. அவர்தான் இங்க வந்து செய்தாசன் ஏற்பாடு கேட்டா தகவல் கொடுத்திருந்தாங்க. அவங்களா அனுப்பிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து மீனாட்சி சார்பு வடக்கு மண்டலம் சார்பில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எங்களுக்கு தெரியல இருக்கலாம். அதை உண்மையிலே இந்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை வந்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் இருந்தாலும் அவருக்கு நாங்க பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிற அண்ணன் சீமான் பின்னாடி நாங்க கட்டாயம் அனுபவித்து நிற்போம். நாங்க என்றும் அவரோட நிற்போம், சரிங்களா? உறுதியா நிற்போம், சரிங்களா? ஏன்னா சீமான் மிக நேர்மையா நிக்கிறார், சரிங்களா? 1000 விமர்சனங்கள் இன்னைக்கு யாருக்கு எதிர்க்கு செயல்படுறா? சீமான தோத்து உங்க மனசாண்டு சொல்லுங்க பார்ப்போம். சீமான் மட்டும்தான் பேசுறாரு, பண்றாரு. உங்க மனசாண்டுக்கு தெரியுமில்ல. பாருங்க, இன்னைக்கு சூழல் தூரில வந்து பெட்ரோல், பாரத் பெட்ரோல் இது குழாய் பதிக்கிறாங்க. அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். அந்த விவசாயியை சந்திக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு இன்னைக்கு வச்சிருந்தோம் சந்திக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள கூண்டோடு இருந்தாலும் இங்க வந்துட்டோம். கூண்டோட சரிங்களா? அது மட்டும் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த விவசாய நிலம் வழியா எரிவாயு குழாய் வந்து பதிக்கிறாங்க. அந்த விவசாய நிலத்துல நாங்க எதுவும் பயிரும் செய்ய முடியல, அது வேஸ்டாவே போகுது. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கொச்சின்ல இருந்து இங்க கொண்டு வந்துருக்காங்க. அதுவே தவறு. அதுவே நாங்க பயன்படுத்த முடியாத சூழ்நிலை விவசாயிகள் வந்து இருக்கிறோம். திரும்ப வந்து இதே வேலையை வந்து கர்நாடகால இருந்து எரிவாயு குழாயை கொண்டு வரங்கிறது வந்து மிக மிக தவறு. திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தொழில்துறைக்காக விவசாய நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி ஆட்சி செயற்பாட்டுல கொடுத்துதான்
கொடுத்துதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்போ தொழில்துறைக்காக விவசாய நிலங்களை இது பண்ணீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா சாப்பாடு விவசாய நிலத்துல தான் வரணும். அதனால விவசாயிகளை போராட வைக்காதீங்க, அவங்க விவசாயம் தொழில் பார்க்க விடுங்க. இல்ல நீங்க ரெண்டாலைக்கு ஆதரவு கேட்டாங்க இல்லையா அந்த கட்சிக்காரங்க தான் இதுக்கு முன்னாடி யாரா வந்தாலும் எங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணு. கடுமையா இல்ல இல்ல இந்த அம்மா அம்மா இருங்க எதுக்குறோம் இருக்கிறோம்ல. இவருங்க நல்லா கேட்டுங்க. நீங்க இன்னைக்கு வந்து கொண்டு வர திட்டத்தை வந்து சரியா இருந்தா அண்ணன் வந்து சரின்னு சரின்னு சொல்றோம் பாருங்க. தவறா இருந்தா கண்டாயம் எதிர்ப்போம். அது யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். அது உங்களுக்கே தெரியும். கலங்கலவரம் சரிங்களா? சீமான் அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆளு கிடையாது. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ஐயோ ஐயா விடுங்க. ஐயா நீங்க உங்க ஊரு நீங்க தவறா போட்டதால வச்சிருக்கிறோம். உண்டோட அது எல்லா செய்தியும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா ஆனா இல்லண்ணா நீங்க இதே கேள்வி கேட்ட ஒரு கேள்வி ஐயா நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க உங்களை பார்த்ததுல கேட்டிருந்தீங்கன்னா அப்பவே கிளம்பி போயிருப்பாரு. பேட்டிக்கு ஒரு 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. இல்ல அது நீங்க வந்து ஒரு நாள்ல கட்சியினர் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தீங்க. நண்பருங்க எல்லாம் நண்பருங்க. அப்ப என்ன நான் கேட்கிற கேள்வி, நீங்க நேற்று பத்திரிகை வைக்கும் போது லைவே போட்டு விட்டீங்க. பதவியை தவறா பயன்படுத்தல, எனக்கு இல்லாத ஒரு பதவியை உருவாக்கிங்க. அப்ப கட்டாயமா நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இல்ல 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 ஆனா 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 இங்க இருங்க அண்ணா இங்க இருங்க ஆனா இங்க இருங்க ஆனா 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 இங்க இருங்க. இந்த கட்சி வந்து நேர்மையா நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த கட்சியில யார் தவறு செஞ்சாலும் அண்ணன் வந்து நடவடிக்கை எடுப்பாருங்க. சரிங்களா? அதை பிடிக்காதவங்க வெளியேறலாம். சரியா? அதை நான் சரி பண்ணிட்டு வரேன் இருக்கலாம். சரிங்களா? இந்த கட்சிக்குன்னு வரும் உனக்கு பொறுப்பாளர் இவர் மாநில மண்டல பொறுப்பாளர். இவர் வந்து மாநில மண்டல பொறுப்பாளர். நானும் சுரேஷ்குமார் பொள்ளாச்சி மண்டல பொறுப்பாளர். அப்துல் வஹாப் பாராளுமன்ற பொறுப்பாளர். கார்த்திகா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். கோவை மண்டல தொழிற்சங்க செயலாளர் கவாஸ்கர். கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டமலை தொகுதியில இப்ப வந்து நீங்க கூந்தோட ஏன் போயிட்டாங்கன்னு பதிவு பண்ணுங்க. அதான் எங்களோட 4 பேர் வந்திருக்காங்க. அவரோட மகிழ்ச்சி இல்ல இல்ல என்னெல்லாம் இங்க பூண்டோட இருப்பா பூண்டோட போகணும்னா அவர் இதே மாதிரி கொண்டு நிறுத்தி பூண்டோட போகணும்னா நீங்க கூட ஏத்துக்கலாம். சரிங்களா? அந்த டாபிக் கொடுங்க சார். வேற என்ன மக்களுக்கெல்லாம் அரசியல் நிறைய இருக்கு, மண்ணுக்கான அரசியல் நிறைய இருக்குது. அதை பேசுவோம். வேற ஏதாவது கேள்வியா கேளுங்க. அதான் பாருங்க சூழல் தொகையில பண்றாங்க. போடாம விட்டுறாதீங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தப்போ மண்டல பொறுப்பாளராக இருந்தப்போ இருந்த ஒரு வரவேற்பு இப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள இல்ல அப்படின்னு அவர் வெளியேறியது. அதை பத்தி நீங்க என்ன? அதாவதுங்க அவரு இருந்தப்போ எத்தனை சதவீதம், இப்ப என்ன எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கா இல்லையா? எல்லாருமே பேசக்கூடாதுண்ணா. அமைதியா இருங்க. மகிழ்ச்சி.